ஈசோப்பினால் என்னை கழுவும். சங்கீதம் 51:7 தாவீது சொல்றாரு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். கிளீன்ஸ் மீ லார்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஈசோப்புனா என்ன? நம்மளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆனா தாவீதுங்க ஈசோப்புன்னு ஒன்று பயன்படுத்துறாரு. நான் கூட மினிஸ்ட்ரிக்கு போயிருந்த டைம்ல இந்த சாத்தூர் சரௌண்டிங் அங்க போயிருக்கும் போது அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எழுதி வச்சிருந்தாங்க. சோப் நேம் ஈசோப்பு. கிளீன் பண்ற சோப்போட பேரு ரின், சர்ஃப் இப்படிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஈசோப்புன்னு ஒரு சோப்பு அப்படி போட்டிருக்காங்க, கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈசோப்புனா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம ஊர்ல இங்க ஆளுவேரா இருக்கு இல்லையா, கற்றாழை, நமக்கு தமிழ்ல கற்றாழைன்னு சொல்லுவோம். அந்த கற்றாழை எங்க வேணாலும் வளர்ந்துருக்கும். அப்படியே தனித்தனியா அப்படி இப்படி இப்படி நிற்கும், தனித்தனியா நிற்கும். அதே மாதிரி தான் அந்த கற்றாழை போன்ற ஆலுவேரா மாதிரி இருக்கிற ஒரு தாவரம் தான் இந்த ஈசோப்பு. இது எங்க பர்டிகுலரா இருக்குது அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்துல அதிகமா இருக்குது. அங்க சாதாரண இப்ப நம்ம கற்றாழை எல்லா பக்கத்துலயும் வளரும் இல்லையா, அதே மாதிரி கிராமங்கள்லாம் போனீங்கன்னா எல்லா பக்கமும் கற்றாழை அது பாட்டுக்கு வளர்ந்து இருக்கும். அதுமாதிரி இஸ்ரேல்ல மட்டும் உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாம இந்த ஈசோப்புங்கிறது அதிகப்படியா வளர்ந்துருக்குது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கேன்சர் மாதிரி, லெப்ரசி, குஷ்டரோகம் மாதிரி இருக்கிற நோய்களுக்கு அது ஒரு நல்ல செல்ல கெட்ட செல் உண்டாகி சுத்தி இருக்கிற எல்லா கெட்ட செல்லையும் அழிச்சிருது இல்ல, அழிச்சு சுத்தமா அதுக்கு அதோட பாதிப்பை உண்டாக்கி அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட நோய்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய உயர்ந்த மருத்துவத்தன்மை கொண்டதுதான் இந்த ஈசோப்பு. இந்த ஈசோப்பை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது என்ன ஆகுமா, இதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அங்க இருந்த அந்த கெட்ட தன்மை எல்லாத்தையும் அழிச்சு கம்ப்ளீட்டா புதுசா ஒண்ணு இருக்கிற மாதிரியே உருவாக்கி கொடுக்குமா. இதுதான் ஈசோப்பு. இதனாலதான் தாவீது சொல்றாரு, ஈசோப்பினால் நீர் என்னை கழுவும். இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் நான் பாவம் பண்ணிட்டு இருந்தேன், தப்பு பண்ணினேன், என்கிட்ட பாவம், கரை, தோஷம், சாபம் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஈசோப்பினால என்னை கழுவும் போது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் கம்ப்ளீட்லி நியூ, ஐ எம் ஏ நியூ கிரியேஷன். இதுதான் இதோட அர்த்தம். இதுதான் ஈசோப்போட அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.